ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஒரு மாதம் ஒரு ரூ. 2000 ரூ. 2500 வரைக்கும் சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, என்ன மாதிரியான டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு. இந்த மணி சேவிங் சேலஞ்சு நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 2000 2500 வரைக்கும் சேமிக்கிறது. இந்த சேமிப்பை நம்ம எப்படி சேமிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்பு அப்படியே நம்ம பிரித்து உங்களுக்கு எப்படி பிளான் உங்களால் சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த வந்து டிப்பாக எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை மூணையுமே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா மூணையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தின சேமிப்பு அப்படிங்கிறது எத்தனை நாள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் மட்டும், அதாவது வாரத்தில் ஏதாவது ஒரு 5 நாள் மட்டும் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ரூ. 140. பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், என்னங்க ரூ. 140 எப்படிங்க சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கையில் வந்து அமௌண்ட் வந்து மாத தொடக்கத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது தான் நம்மளால் கொஞ்சம் கூடுதலாக சேமிக்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரூ. 140, அதுக்கப்புறம் ரூ. 40 மைனஸ் பண்ணி ரூ. 100, அதுக்கப்புறம் ரூ. 30 மைனஸ் பண்ணி ரூ. 70. இதை நீங்கள் ரிவர்ஸில் கூட நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ரூ. 40 எடுத்து வைக்கணும், அடுத்தது ரூ. 50, அப்புறம் ஒரு ரூ. 20 கூடுதலாக ரூ. 70, அப்புறம் ரூ. 30 கூடுதலாக ரூ. 100, அப்புறம் ரூ. 40 கூடுதலாக ரூ. 140. இப்போ நீங்கள் வந்து இதை ரிவர்ஸ்லையும் இப்படியும் எடுத்து வைக்கலாம், இப்படியும் எடுத்து வைக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி 5 நாட்கள் எடுத்து வைங்க. அப்படி நம்ம சேமித்தோம் அப்படின்னா 140, 100, 70, 50, 40 டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிரும்னா ரூ. 400. அப்போது ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம்? ரூ. 400 சேமிக்கிறோம். அப்போ 4 வாரம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ 4 × 400 1600 நம்மளுக்கு என்ன ஆயிடுது? கிடச்சிருது. அடுத்தது வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து சேமிக்க போகிறோம்னா, நம்ம வந்து காய்கறி, கறி, ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாரம் வாங்குவோம் இல்லைங்களா? இந்த வாரம் வாங்கும்பொழுது ஒரு வாரத்துக்கு ரூ. 100 சேமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எதுலேயோ ஒன்றும் இதில் இருந்து ரூ. 50, இதில் இருந்து ரூ. 50, இதில் இருந்து ரூ. 50, அல்லது இதில் இருந்து ரூ. 50. உங்களுக்கு எதில் வந்து சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதிலிருந்து கண்டிப்பாக வாரம் ஒரு ரூ. 100 மட்டும் மிச்சப்படுத்துங்க. ஒரு வாரம் ரூ. 100 நீங்கள் மிச்சப்படுத்துறீங்கன்னா 4 வாரத்துக்கு ரூ. 400 மிச்சப்படுத்திருப்பாங்க. இங்கே வந்து ஏற்கனவே ஒரு ரூ. 400 நம்ம வந்து சேமிக்கிறோம் வாரம், இதில் ஒரு ரூ. 400 சேமிக்கிறோம். அப்போ டோட்டலாக ரூ. 800. இப்போ மாத சேமிப்பு. இந்த மாத சேமிப்பு அப்படிங்கிறத எங்கே நம்ம சேமிக்க போகிறோம்னா, மாத செலவுகள் இருக்கு இல்லைங்களா? மளிகை வாங்குவீங்க, பால் வாங்குவோம், கேஸ் வாங்குவோம், அப்புறம் வந்து வேறு என்னென்னலாம் மாத செலவுகளாக இபி வந்து இருக்கும். இந்த மாதிரி என்னென்னலாம் செய்கிறோமோ அந்த செலவுகள்லேருந்து சில்லறை காசுகளோ அல்லது நோட்டோ ரூ. 10, ரூ. 5, ரூ. 20 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உண்டியல்லையோ ஒரு பாக்ஸ்லையோ போட்டு வச்சிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ரூ. 500 நம்ம சேமிக்க முடியும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம்னா, இதில் வந்து ரூ. 400 1600 சேமிக்கிறோம். வார செலவுகளில் நம்ம வந்து ரூ. 400 சேமிக்கிறோம், மாத செலவுகளில் ரூ. 500 சேமிக்கிறோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூ. 2500 கிடச்சிருது. இந்த ரூ. 2500 மாதம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரித்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ரூ. 2500 ஒரு ரூ. 1500 கோல்டு ரூ. 1500 சீட்டு வந்து போட்டுருங்க. இது வந்து ரொம்ப நம்மளுக்கு மஸ்ட்டு. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அடுத்த மாதம் நம்ம நகை சீட்டு கட்டணுமே அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இந்த மாதிரி சின்ன சேமிப்புகளை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் வந்து ஒரு ரூ. 1000 இருக்கு இல்லைங்களா? இந்த ரூ. 1000 ஒரு ஆர்டியாக நீங்கள் போட்டுருங்க. இது ஒரு எமர்ஜென்சிக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு தேவைகள் வருது அப்படின்னா, இல்லைனா ஆர்டியாக போடலாம், இல்லைனா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடலாம். இதை வந்து மாதம் நீங்கள் ஒரு ரூ. 1000 மட்டும் போட்டு வச்சு பாருங்கள். 2 மாதம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். அடுத்தடுத்த மாதம் நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத செலவு வருது, அதாவது நல்லது கெட்டது, இல்லது நமக்கே ஏதாவது செலவுகளுக்கு தேவைப்படுது, இல்லைனா ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்கி ஆகணுங்கிறப்போ இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம். இந்த மாதிரி மாதம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 2000 3000 2500 இப்படிங்கிறத மாதம் கண்டிப்பாக என்னால் சேமிக்க முடியும், நான் கண்டிப்பாக சேமிப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ணணும். இல்லை நீங்கள் என்ன மாதிரியான டிப்ஸை வேணாலும் ஃபாலோ பண்ணி மாதம் நம்ம செலவுகள்லேருந்து கண்டிப்பாக ரூ. 2000 2500 வரைக்கும் சேமிக்கிறதுக்கு நம்ம பழக்கமாயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். இந்த மாதிரி நீங்களும் சேமித்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.